கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தாலுகாவுக்குட்பட்ட காரமடை கிழக்கு ஒன்றிய பகுதிகளில் சுமார் 9 ஊராட்சிகள் உள்ளன. ஜடையம்பாளையம், பல்லேபாளையம், இலுப்பநத்தம் உள்ளிட்ட 9 ஊராட்சிகளுக்கு கடந்த 1 மாத காலமாக குடித்தண்ணீர் பிரச்சனை என்பது பெரிய அளவில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த பகுதி பொதுமக்களுக்கு குடித்தண்ணீர் வழங்கக்கூடிய மூளையூர் சம்ப் என்ற அந்த இடத்திலிருந்து பவானி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வழங்கப்பட்டு வந்தது. தற்பொழுது ஆற்றில் ஏற்பட்ட வறட்சி காரணமாகவும் அண்மையில் புதிதாக தொடங்கப்பட்ட திருப்பூர் கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் கோவை மாநகராட்சி குடிநீர் திட்டம் போன்ற திட்டப்பணிகளால் ஆற்றில் நீர்வளத்தானது முழுவதுமாக வற்றிவிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இதன் காரணமாக அதற்கு கீழ்ப்பகுதியில் உள்ள குடிநீர் திட்டங்களுக்கெல்லாம் தண்ணீர் இல்லாமல் முழுவதுமாக வற்றிவிட்டது. இதன் காரணமாக 1 மாத காலமாக அந்த குடித்தண்ணீர் விநியோகம் என்பது முழுவதுமாக பாதிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு குடித்தண்ணீரே இல்லை என்ற சூழலானது ஏற்பட்டுள்ளது. இது குறித்து தொடர்ச்சியாக அந்த பகுதி மக்கள் ஊராட்சி மன்றத்தின் மூலமாகவும் அதிகாரிகள் மூலமாகவும் தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் தீர்வு என எட்டப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நேற்று மாலை 6 மணி வரை சிறுமுகை அருகே இருக்கக்கூடிய ஆலாங்கொம்பு பகுதியில் சாலையை மறைத்து விடிய போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். நேற்று மாலை 6 மணிக்கு தொடங்கிய போராட்டமானது தற்பொழுது வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தங்களுக்கு திருப்பூர் 2வது குடிநீர் திட்டத்திலிருந்து அதாவது தண்ணீர் வற்றி பொதுமக்களுக்கு குடித்தண்ணீர் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 9 ஊராட்சிகளுக்கும் இந்த குடிநீர் திட்டத்திலிருந்து தண்ணீர் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அந்த பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டம் நடத்தி வருபவர்களிடம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே. செல்வராஜ் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் பழனிசாமி, வட்டாட்சியர் உள்ளிட்டோர் அங்கு சென்று பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர்கள் தங்கள் போராட்டத்தில் உறுதியாக உள்ளனர். தங்களுக்கு திருப்பூர் 2ஆம் குடிநீர் திட்டத்திலிருந்து உடனடியாக தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த உறுதி அளித்தால் மட்டுமே கலந்து செல்வோம் என தொடர்ந்து போராட்டம் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது சாலையின் நடுவேயே சாமியானங்கள் அமைத்தும் உணவு சமைத்தும் தற்பொழுது போராட்டத்தை தீவிரப்படுத்தி அந்த பகுதி பொதுமக்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதால் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு அடுத்த கட்ட ஒரு பரபரப்பான சூழலானது ஆலாங்கொம்பில் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது.